ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம டீ கடைகளில் சுட சுட ரொம்ப விற்பனை ஆகிற ஆனியன் போண்டா தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக பேக்கிங் சோடாலாம் சேர்க்காமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்ப சுலபமாக கம்மியான டைம்லேயே இந்த ஸ்நாக்ஸை நம்ம ஈஸியாக ரெடி பண்ண முடியும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஷைனி சமையலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். ஆனியன் போண்டா பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி இந்த சைஸில் 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை முதல்ல இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ரொம்ப தின்னாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப திக்காகவும் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ண வெங்காயத்தை எல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த வெங்காயத்தை எல்லாம் நம்ம கை வச்சு இதை தனித்தனியாக பிரித்து விடணும். சேர்ந்து இருந்துச்சுன்னா அதை நம்ம பொரிக்கும் போது நமக்கு சாஃப்டாக கிடைக்காது, போண்டா ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் நம்ம கைகளாலேயே நல்லா பிசைஞ்சு தனித்தனியாக பிரித்து விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லா வெங்காயமும் தனித்தனியாக இருக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும், 1/2 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய பச்சை மிளகாயும், ஒரு 5 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது நல்ல ஒரு மணமும் டேஸ்ட்டும் கிடைக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும், இந்த போண்டாக்கு தேவையான அளவு உப்பும், 2 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம கைகளாலேயே நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அப்போது இதில் இருக்க ஈரப்பதம்லாம் வெளியில் வரும். இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அடுத்து நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப்புனா 50 கிராம் அந்த அளவு தான் இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, அப்புறம் போண்டா நமக்கு சாஃப்டாக இருக்காது, ரொம்ப மாவாக இருக்கும். எந்த கப்பில் 1 கப் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த பதம் கரெக்டாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதத்திலேயே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா நம்ம பிசையும் போது இதுக்கு தண்ணியே தேவைப்படாது. நீங்கள் எந்த அளவுக்கு கைகளை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆனியன் சாஃப்டாகவும் அதில் இருக்க தண்ணியும் வெளியே வந்துடும். அப்போ நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கொடுத்து அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பால் பிடிக்கிற பதம் வர்றது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். போண்டாவை ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்காமல் மெதுவாக பிடிச்சிக்கோங்க. இப்போ மிதமான சூட்டில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்புறம் மேலே மட்டும்தான் ப்ரௌன் கலராகும், உள்ளே வேகாது. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க போண்டாவெல்லாம் இதில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ திருப்பி விட்டு ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். அப்போ தான் உள்ளே எல்லாமே வெந்து கரெக்டாக வரும். அதனால் கொஞ்சம் மெதுவாகவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு போண்டா கரெக்ட் பதத்தில் கிடைக்கும். இப்போ கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நமக்கு வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இது ஈவினிங் டைம் டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம கம்மியான டைம்லேயே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆனியன் போண்டா சாஃப்டாக கிடைக்கும். இதில் நீங்கள் பேக்கிங் சோடாலாம் சேர்க்க வேண்டிய தேவையே கிடையாது. போண்டாவை ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்காமல் மெதுவாக பிடிச்சிக்கோங்க. லைட்டாக அந்த பால் ஷேப்புக்கு வரணும், அவ்வளோதான். அதை ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, அப்புறம் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இது பாருங்கள், மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆனியன் போண்டா ஹார்டாகவே வராது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.